நீங்க 2 பேரும் உட்காருங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க. மாப்பிள்ள, நீங்க பொண்ணுக்கு மோதிரம் போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட லாயர் கிட்ட இருந்து போன் வருது. நான் உங்க எல்லாரையும் அப்புறம் சந்திக்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நடக்க போற சடங்கு செஞ்சிடலாம். See you. எஸ் மிஸ்டர் சிங்கானியா, இப்ப நீங்க தாராளமா என்ன விஷ் பண்ணலாம். அபிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்னங்க இங்க பாருங்க, ப்ளீஸ் நில்லுங்க. அப்பா அப்செட் ஆகி போற மாதிரி அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? ஏன் அப்செட் ஆக மாட்டாரு? இதுல அவருக்கு விருப்பமே இல்லல. ஏதாவது பண்ணி உங்க அம்மா தடுத்து நிறுத்துவாங்கன்னு அவர் நினைச்சாரு. நீ பார்த்தல, அவர் உட்கார கூட விருப்பப்படல. அவரை வலுக்கட்டாயமா உட்கார வச்சாங்க உங்க அம்மா. He didn't want to get engaged. நில்லுங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னங்க? யாரு கதவு தட்டுறது? யார பத்தி சொல்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி உள்ள இருந்தீங்க? அது வந்து கண்ணாடி போட்டு ஒரு வெயிட்டர் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் உங்க ஸ்டாஃப் தானே? அவன் எங்க ஸ்டாஃப் தான், ஆனா நான் வேலைக்கு வைக்கல. ஒரு நிமிஷம். உங்க ஸ்டாஃப் நீங்க ஹையர் பண்ணலைனா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எப்படி இங்க வந்தான்? நானும் அவன்கிட்ட இதான் கேட்டேன். நீ யாருன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், எங்க அண்ணன் மோகனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்னு சொன்னான். சம்பளம் கட்டாக கூடாதேன்னு வந்தேன்னு சொன்னான். அப்புறமா நான் அவன்கிட்ட ஐடி கேட்டேன். அப்புறம் அவன் என்ன இங்க கூட்டிட்டு வந்து என்ன மயக்கமடைய வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் மோகனுக்கு போன் பண்ணப்ப அவன் தனக்கு தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டான். அவனை மயக்கமடைய வச்சுட்டு ட்ரெஸ்ஸை இவன் எடுத்துட்டு வந்துட்டதா சொன்னான். சார், எனக்கு அந்த ஆள் சரியா படல. ஏதாவது பண்ணுங்க சார். சரி, ஏதோ ஒரு விதத்துல எங்க டிபார்ட்மெண்ட்ல திருடம் பூந்துட்டான். சார், நான் உடனே போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. எதுவும் சொல்லாத, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னு சொல்லுமா. நிச்சயம் நடக்காது, என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொன்னா, ஆனா எல்லாமே நடந்துருச்சு. பார்த்தல, எல்லாரும் முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இதுக்கு தான் நான் வேணான்னு அப்பவே சொன்னேன். என்னங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி என்ன பார்க்காத, நான் சொல்லிட்டேன். நீ அப்படி பார்த்தனா என்னோட கோவம் அப்படியே அமைதியாயிடுது. அதானே நான் பண்ணணும். உங்க கோவம் குறைஞ்சாதான் நான் சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல. இல்ல, நான் இனிமே எதுவும் கேட்க தயாரில்ல. நான் நிறைய கேட்டுட்டேன். எனக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஐயோ, ஒண்ணும் ஆகாது. இப்போ நம்ம நிலைமை கையை விட்டு போகல. கைவிட்டு போயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. முதல்ல அவ என் கைக்கு விலங்கு போட்டா. இப்ப அந்த கை விலங்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ பேரை சொல்லி நான் மோதிரம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வேண்டாம் தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொன்ன. நீ ஏதாவது ப்ரூஃப கண்டுபிடிப்பன்னு சொன்ன. என்ன கிடைச்சதா? எனக்கு கிடைச்சிருச்சுல்ல இந்த என்கேஜ்மெண்ட் ரிங். நான் வாழ்க்கை பூரா ஜெயில இருக்கிறதுக்கு தயாரான ஒரு செகண்ட் கூட அவ கூட இருக்க முடியாது. நான் இதுக்கு பதிலா ஜெயிலுக்கே போயிடுவேன். நான் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கேன். நான் தயாரா இல்ல. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க, என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்னு? தனு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட இருந்து விலகி போயிடுவீங்களா? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யாருக்குமே நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. இது எல்லாமே கல்யாணத்துக்கான ஆக்டிங், அவ்வளவுதான்.
அப்பதான் நமக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஆதாரத்தை தேடி உங்களை காப்பாத்தலாம்ல. அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஜெயில் ஃபீலிங் தான் வருது. இங்க பாருங்க, நீங்க நான் தான் சொல்லிட்டேன்ல. ஐம் சாரி என்ன மன்னிச்சிரு. ஏய் ஐம் சாரி. உங்க மனசுல இருக்க வேதனை எனக்கு புரியுதா? ஆனா ஒரு விஷயம் நீங்க மறந்துட்டீங்க. நாம இப்ப சேர்ந்திருக்கோம். நாம எப்பவுமே சேர்ந்தேதான் இருப்போம். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். இன்னும் நம்ம கையை விட்டு எதுவும் போகல. என்னால எல்லாத்தையும் தனியா பண்ண முடியாதுங்க. ப்ளீஸ், நீங்க என் கூட இருப்பீங்கல்ல? ஆஃப் கோர்ஸ். அது போதும். இன்னும் 10 நாள் இருக்கு. அந்த 10 நாளுக்குள்ள நான் கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. தனுவோட புருஷன் ஏன் இங்க வரலன்னு. எப்படி ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்னு தெரியல. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! ஹெல்ப் மீ! ஹெல்ப்! somebody help me! என்ன டெரஸ்ல வந்து பாரு. தனு எந்திரி, கண்ணை திறந்து பாரு. தனு அபியும் பிரிக்கியாவும் சேர்ந்து உனக்கு போதை மருந்து கொடுத்திருக்காங்க. அப்பதான் நீ போதையில உண்மையெல்லாம் சொல்வன்னு உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க அவங்க முயற்சி பண்றாங்க. அபி, பிரக்யா, நீங்க 2 பேரும் பண்ணது சரியில்லை. நீங்க யாருமே என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கல. நீங்க என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்படின்னா நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. அப்புறம் பிரக்யாவும் முழுசா கன்வின்ஸ் ஆகல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது அவளுக்கு இஷ்டம் இல்ல. அப்படின்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ ஒரு ஆதாரம் திரட்ட பாத்திருக்கீங்க. அதனால கோர்ட் மூலமாவே இந்த கல்யாணத்தை நிறுத்த பாத்திருக்கீங்க. அதானே நீங்க ஆசைப்படுறீங்க? ஆனா நீ ஒரு விஷயம் மறந்துட்ட அபி. நான் பழைய தனு கிடையாது. இட்ஸ் மீ. இட்ஸ் நியூ தனு. இந்த புது தனு யாரையும் ஜெயிக்க விட மாட்டான். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் சண்டை. ஆனா இது என்ன பொறுத்த வரைக்கும் வார். வார்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிலைச்சு நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹலோ மிஸ்டர் சிங்கானியா, நீங்க உங்களோட வேலையை ரொம்ப சூப்பரா செய்றீங்க. நீங்க சரியான டைமுக்கு தான் கால் பண்ணிருக்கீங்க. மெஹரா ஹவுஸ்ல இருக்கும்போது, அதாவது நான் சேஃபா இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க என்னோட என்கேஜ்மெண்ட்ல என்ன மயக்கமாக வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஓகேனா நான் வேணா புது கேஸ் போட்டுட்டுமா? நோ மிஸ்டர் சிங்கானியா, இனிமே எனக்கு கோர்ட்ல டைம் வேஸ்ட் பண்றது இஷ்டம் இல்ல. எனக்கு இப்போ உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த கல்யாணத்துக்கு நாள் தள்ளி போச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சான்ஸும் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனால நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி இருந்தாலும் 10 நாளுக்கு அப்புறம் கல்யாணம் தான் நடக்க போகுது இல்ல? என்னால 10 நாளா வெயிட் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க. கிரேட், குட் ஜாப். இந்த ஐடியா கண்டிப்பா வேலை செய்யும். நீ ஒன்னும் என்ன ஜட்ஜ் பண்ணலையே. அப்படின்னா அதாவது அது என்னன்னா, அதான் இந்த மனைவிகள் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அதான் பொதுவா பெண்கள் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. எனக்கு புரியலங்க. அதாவது அது வந்து அதான் செய்வாங்க இல்லையா, அதான் தன்னோட புருஷன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோன்ற பயத்துல, இல்ல ஏதாவது ஆயிடுமோன்ற நினைப்புல, இல்ல முடிஞ்சிருமோன்ற நினைப்புல, அந்த மாதிரி. இது ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட். ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட்? நோ, இது கேர்லி எல்லாம் கிடையாது. இது காதல். எங்க காதல் இருக்கோ அங்க காதலை இழந்துருவோமோன்ற பயமும் இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன இழந்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது, அப்செட் ஆகுறீங்க, எமோஷனல் ஆகுறீங்க. வேற ஒண்ணும் இல்ல.
இதுக்கான அர்த்தம் என்னன்னா நான் வீக் ஆயிட்டே வரேன். ம்? எப்ப காதல் ஒருத்தரை பலப்படுத்துதோ அதே அளவுக்கு பலவீனமும் படுத்தும். அந்த பலவீனத்தை அக்செப்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்க உங்க ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்றீங்க, அவ்வளவுதான். அண்ட் தட்ஸ் ஆல் ரைட். ஆனா நான் வீக்கா தானே இருக்கேன். அதாவது இன் குட் வே. நீதான் என் லைஃப், நீதான் என் சந்தோஷம். என் சந்தோஷத்துக்கான காரணமும் நீதான். என்னோட லைஃப் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க ஒன்றுதான் சார்ந்து இருக்கு. அதாவது நீதான் என்னோட மார்னிங் காஃபி, இல்லைனா இந்த நைட் ட்ரெஸ், அதாவது எல்லாமே நீதான் சொல்ல வரேன். உட்கார்றது, எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது எல்லாமே நீதான். புரியுதா? எல்லாமே ஒன்று சார்ந்து தானே இருக்க. நீதான் என்னோட சக்தி, நீதான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். நான் ஏதாவது பண்ண நினைக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். இவ்வளவு பாராட்டுறீங்க. சரி, நான் சொல்றேன் இல்லையா, கேட்டுக்க. நாளைக்கு இருப்பனும், இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டீங்க? நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், இப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? சரி, பாய் தவறி சொல்லிட்டேன். பயங்கரமா துடிக்குது பாரு. கொஞ்சம் பயந்துட்டேன், வேற எதுவும் இல்லை. உனக்கு பயம் இல்லையா என்ன? உனக்கு ஃபீலிங்கே இல்லையா? உனக்கு பயமா இருக்குல்ல? அப்படின்னா நீ என்ன எப்பவும் உன் கூட பத்திரமா வச்சுப்பல்ல? எப்போ எங்கேயும் உங்களை போக நான் உன்னை விட்டா தானே. சீஃப், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். ஓ, ஐ எம் சோ சாரி, நான் தெரியாம உள்ள வந்துட்டேன். நீ ஏதோ சொல்ல வந்த. ஆமா, அதை பத்தி தான் சொல்ல தள்ளி வந்துட்டல. இப்ப சொல்லு. நாக் பண்ணிருக்கலாம்ல. இங்க பாருங்க சீஃப், இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் நாக் பண்ணாம உள்ள வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். சொல்லு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் கீழே ஒரு வெயிட்டரை பார்த்தேன். அவன் பார்க்க வெயிட்டர் மாதிரியே இல்லை. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது. வெயிட்டர்? சாரி, நான் கேட்காம உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். இவன் வெயிட்டரை பத்தி பேசிட்டு இருந்தான் இல்லையா? அவன் லைட்டா தாடி இருந்தது, கண்ணாடி போட்டுட்டு இருந்தான். அவனை பத்தி தானே? அவனே தான். அவனை பார்க்கிறதுக்கு சந்தேகமா இருந்தது. சந்தேகம் வந்துச்சு. ஆனா அந்த வெயிட்டர் மேல இல்ல, எனக்கு சந்தேகம் வந்ததே இந்த தனு மேலதான். தனு மேல ஏன் சந்தேகம்? தனு சந்தேகம் அது என்னன்னா, ஒண்ணு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நான் முதல்ல சொல்றேன். நான் காரிடர் வழியா போகும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. யார் கதவு தட்டுறான்னு நான் கதவை திறந்து பார்த்தேன். உள்ள இருந்து வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கேட்டரிங்கோட ஹெட். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இங்க ஒரு வெயிட்டரை பார்த்தேன், ஆனா நான் அவரை ஹையர் பண்ணவே இல்லைன்னு சொன்னாரு. அந்த வெயிட்டர் தான் கேட்டரிங்கோட ஹெட்டை மயக்கமடைய வச்சு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சது. அப்புறம் எனக்கு என்னாச்சு தெரியுமா? இந்த தனு இருக்கால, அந்த வெயிட்டர் கூட தனு இருந்தா, அவன் மயக்கமடைய வச்சிருந்தா. நீ ஏன் இப்படி பண்ணனு நான் அவகிட்ட கேட்டேன். அவன் யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். ஆனா அவ என்ன முட்டாளாக்கிட்டா. அவ என்ன சொன்னானா, நான் திட்டினதுல அவன் மயக்கமாயிட்டான்னு சொன்னான். ஏன்னா அவனை அந்த அளவுக்கு அவ திட்டேன்னு சொன்னான். உனக்கு தான் தெரியும் இல்லையா, சட்டுனு என் மூளை வேலை செய்யாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த தனு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டா. ஏன்னா அந்த வெயிட்டரை அவ தெளிவாக்கணும்னு சொன்னா. நான் தண்ணி எடுத்துட்டு கீழே வந்தப்போ அவங்க 2 பேருமே அங்க இல்ல. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டரை நான் பார்க்கவே இல்ல. அந்த வெயிட்டரை குட்டவ எங்க போனானே தெரியல. அப்புறம் அவன் மயக்கத்துல தான் இருந்தான். நீ சொன்னல, ஒரு புருஷன் எப்படி தான் பொண்டாட்டியோட என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த வராம இருப்பான்னு. பார்த்தல, அவன் கண்டிப்பா வந்திருக்கணும். அப்ப வெயிட்டரா வந்தவன் பிரதீப் தான். தனு அவனை மயக்கமாக வச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. இப்ப நம்ம என்ன பண்றது? தனுவோட உண்மையை அவன் தானே சொல்ல முடியும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? தனுதான் அவனை எங்கேயும் ஒளிச்சு வச்சுட்டாலே. நான் ஒரு வேலை பண்றேன். பூரபோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அரவிந்த். அரவிந்துக்கு மெசேஜ் பண்ணி இந்த நம்பர் அனுப்புறேன். இதோட எக்ஸாக்ட் லொகேஷனை நான் கேக்குறேன். தனு கிட்ட இருந்து பிரதீப்பை காப்பாத்தினாதான் பிரதீப் நம்மள தனு கிட்ட இருந்து காப்பாத்துவான். ஹலோ அரவிந்த், நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். ப்ளீஸ் நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அந்த நம்பரோட எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு அனுப்புங்க. இது கொஞ்சம் அர்ஜென்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ். அவன் அனுப்புறேன் இருக்கான். யாரு? ஹலோ ஹலோ, ஷிட். ஹலோ, நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நான் காரை பார்க் பண்ண சொன்னனே, நீ பண்ணிட்டியா? அப்புறம் அந்த காரோட டிக்கியை ஓபன் பண்ணியா? இல்ல, மறந்துட்டேன். ஷிட் 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 ஷிட்.
நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீ மறக்கல, நீ பெரிய தப்ப பண்ணிட்ட. நீ ஒரு வேலை பண்ணு, நீ திரும்பவும் அந்த இடத்துக்கு போ. டிக்கே திறந்து முதல்ல அந்த ஆளை வெளியே எடு. அப்புறம் அங்க இருந்து ஓடி போயிரு. போ போ போ. இப்பவா? ஆமா, இப்பவே போ. சரி. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? நான் அந்த நிலைமையில அவனை தனியா இப்படி விட்டுருக்க கூடாது. நான் அவனை சாகுற நிலைமையில விட்டுட்டு வந்துட்டேனே. கண்டிப்பா அவன் என்ன பழி வாங்காம விட மாட்டான். அவன் என்ன விட மாட்டான், கண்டிப்பா விட மாட்டான். இந்த தனு இருக்காளே, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாதவன். என்ன இருந்தாலும் அவன் அவளோட புருஷன் தானே. அவனை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட அவ யோசிக்கவே இல்ல பாருங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா? உன்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு பவித்திரமான ஒரு விஷயம், 7 ஜென்ம உறவு மாதிரி. ஆனா நிறைய பேருக்கு இது வெறும் ஒரு பிசினஸ் டீல் தான். எல்லாருமே செல்ஃபிஷ்காகவும் மோட்டிவ்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கஷ்ட காலத்திலயும் ஒன்னா இருக்காங்க, சேர்ந்து போராடுறாங்க. அந்த தனுவே எடுத்துக்கோங்களேன். உங்களை அடைய முடியலனாலும் உங்களை துரத்துக்கிட்டே தானே இருக்கா. நீங்க அவளை என்ன மாயமந்திரம் பண்ணீங்கன்னு தெரியல. நீ என்ன மாய மந்திரம் பண்ணியோ அதேதான். என்னோடதுலயும் அவளோடதுலயும் வித்தியாசம் இருக்கு. இருக்கு. ஆனா உன்னோடது இருக்கே, அந்த மாய மந்திரத்தால தான் நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா இருக்கோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன். ஆனா இந்த தனு உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னை தனியா இருக்க விட மாட்டா. சரி, அவளை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனாலதான் பொய்யான கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணாமலே உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இன்னும் கல்யாணம் ஆனா என்ன ஆக போதும்? நீ என் பக்கத்துல வாயே. கம். என்னாச்சு? நீ என் பக்கத்துல வந்தனா எனக்கு எந்த பயமும் இருக்காது. எனக்கு எல்லாம் சரியான மாதிரியே இருக்கு. நீ இல்லாம இருக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அது எதுக்கு நமக்கு? ஏன்னா நம்ம 2 பேரோட உறவு 7 ஜென்மத்துக்கான உறவு. நாம எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். சோ நீங்க டென்ஷன் ஆக கூடாது. இவன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தானா இல்லையான்னு தெரியலையே. இவன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் இன்னும் போன் பண்ணல? இவன் அந்த வேலையை ஒழுங்கா செய்வானா இல்லையானே தெரியல. ஹலோ சவுந்தர். ஹலோ பிரதீப். பிரதீப், நீ தானே பேசுற? ஹலோ ஹலோ. பேச விருப்பம் இல்லனா எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்க? திரும்ப எனக்கு கால் பண்ணாத, புரியுதா? மேடம், நான் தான் சவுந்தர். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்காக என்ன திரும்ப போன் பண்ணாதன்னு சொன்னீங்க? சரி, அத விடு. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ வண்டி கிட்ட போனியா? போனேன். ஆனா என்னால அங்க நிக்க முடியல. அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். நீ என்ன சொல்ல வர? நான் கார் டிக்கியை திறந்தப்போ உள்ள என்ன பார்த்தனா? என்ன பார்த்த? அது என்னன்னா, அந்த ஆள் செத்து கிடந்தா. என்ன? பிரதீப் இறந்துட்டானா? ஆமா, ஒருவேளை மூச்சடைச்சி செத்து போயிருந்திருக்கலாம். குளோரோஃபார்ம் அதிகமாகி கூட செத்து போயிருக்கலாம். சரி சரி சரி, நீ ஒரு வேலை பண்ணு. டெட் பாடியை எப்படியாவது நீ டிஸ்போஸ் பண்ணிடு, சரியா? வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரி. பிரதீப் இறந்துட்டானா? சரி, நல்லதா போச்சு. அவன் செத்தா என்ன, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த டெட் பாடியை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஒரு வழியா பிரதீப்போட சாப்டர் க்ளோஸ். ஒருவேளை அவன் உயிரோட இருந்திருந்தா என் வாழ்க்கையை நான் வாழ விடாம பண்ணிடுவான். அவன் செத்தது நல்லதா போச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான். He is gone now. இப்போ என்னோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகாது. He is gone.
he is gone. இந்த உலகத்துல இருந்து அவனுக்கும் அவன் கிட்ட இருந்து எனக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு. He is gone. He is gone.